பால் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலம் என ஸ்டாலின் அரசு பெருமை பேசும் நிலையில் தற்போது வெளிவந்துள்ள தகவல் ஸ்டாலின் அரசு எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது என்பதற்கு மேலும் ஒரு சான்றாகியுள்ளது. ஆவின் நிறுவனம் மாதந்தோறும் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான வெண்ணெயை வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்கிறது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தின் கிர்பாராம் டெய்ரி பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திலிருந்து மதுரை ஆவினுக்கு கடந்த மாதம் மட்டும் 3 கட்டங்களாக 81 டன் வெண்ணெய் வந்துள்ளது. இதன் மதிப்பு 4 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. அங்கு குளிரூட்டிகளில் 18 டிகிரி செல்சியஸில் வைக்கப்பட்டிருந்த வெண்ணெயை நெய் தயாரிக்க பயன்படுத்திய போது துர்நாற்றம் வீசியது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தனியார் நிறுவனத்திலிருந்து வெண்ணெய் வரும்போது அதை இறக்கி வைக்கும் முன் தர பரிசோதனை செய்வது அவசியம். ஆனால் ஆவின் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் தற்போது 4 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெண்ணெயை திரும்ப அனுப்ப இருப்பதாக ஆவின் நிர்வாகம் கூறும் நிலையில் இத்தனை நாட்களுக்கு பின்னர் அந்த நிறுவனம் வெண்ணெயை திரும்ப பெற்றுக் கொள்ளுமா என்பது சந்தேகமே என்கிறார்கள் அதிகாரிகள். ஒருவேளை அந்நிறுவனம் திரும்ப பெற மறுத்தால் ஏற்கனவே கடனில் இருக்கும் ஆவினுக்கு 4 கோடி இழப்பு பெரும் இடியாக இருக்கும் என்கிறார்கள் அதிகாரிகள். இது ஒருபுறம் இருக்க, தங்களின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இழப்பை சரி செய்ய நாற்றமெடுக்கும் வெண்ணெய் பாலில் கலக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சமும் மக்களிடையே எழுந்துள்ளது. பச்சிலம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை உட்கொள்ளும் பால் முதல் நெய் வரையிலான பொருட்களை விநியோகிக்கும் அரசு நிறுவனம் மக்கள் உயிரில் அக்கறையற்று ஒரு பரிசோதனையை கூட செய்யாமல் அலட்சியமாக இருப்பதற்கு பொறுப்பேற்கப் போவது யார்? இன்று வெண்ணெய் நாற்றம் வெளிவந்துள்ளது. இன்னும் வெளிவராமல் எத்தனை அலட்சியங்கள் அரங்கேறி உள்ளதோ என்ற சந்தேகமும் மக்களிடையே எழுந்துள்ளது. அரசு நிறுவனமே இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறதென்றால் சாதாரண நுகர்வோர் யாரை நம்புவது என்ற கேள்வியே பிரதானமாக எழுந்துள்ளது. மொத்தத்தில் ஆவினின் அலட்சியத்தால் நாறியது வெண்ணெய் மட்டுமல்ல, அரசு நிறுவனத்தின் மீதான நம்பிக்கையும் தான் என்கிறார்கள் மக்கள்.